ஸோ ஜனவரி 2 மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு புல் பேக் ஏரியாவை ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லாவே க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது கேண்டில் இந்த லெவலை சேலஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அதே இடத்துல புல் பேக் எடுத்துட்டு நல்லாவே வந்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ இது எந்த ஏரியான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த செல்லரோட ஹையை பிரேக் பண்ண முடியாமல் தான் மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. அதாவது 1ஆம் தேதி அந்த லெவலை நேற்று ரேஞ்ச் மார்க்கெட்டாக முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த லெவலை வந்து நல்லாவே இங்கே பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலில் ஒரு புல் பேக் எடுத்துட்டு மறுபடியும் நல்லாவே ப்ரைஸ் ரேலி ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இருந்தது. ஸோ அந்த ரேஞ்சையும் வந்து நல்லாவே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து எப்படி நடந்ததுன்னா, ஸோ ஒரே ஹையை ட்ரை பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்க. இங்கே ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லர் லோ, அடுத்த செல்லர் லோ, அடுத்து செல்லர் லோ வரல, பையர் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டு நல்லாவே மேலே போயிட்டாங்க. ஸோ மேலே போன ப்ரைஸு ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு லெவல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பையரோட லோல இருந்து ஹை வைக்கிறேன். ஸோ இந்த 50% இருந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லாவே மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம் பாருங்க, ப்ரைஸு இங்கே எப்படி நல்ல ரேலி ஆயிருக்கோ, ஸோ இங்கே பெருசாக ரேலி ஆயிருக்கு, அதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ சேம் ட்ரெண்டு தான் இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே சின்னதாக நடந்திருக்கு, இந்த இடத்துல பெருசாக நடந்திருக்கு. ஸோ பையர் வந்திருக்காங்க, செல்லர் இருக்காங்க, மேலே மறுபடியும் பையர் போயிருக்காங்க. சேம் இங்கேயும் பாருங்க, பையர் வந்திருக்காங்க, செல்லர் இருக்காங்க, மறுபடியும் பையர் போயிருக்காங்க. ஸோ ரேஞ்சு இங்கே அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த லெவல் பாருங்க, இங்கே பையர் வந்திருக்காங்க, மறுபடியும் செல்லர் உடனே வந்துட்டாங்க, பையர் வந்திருக்காங்க, செல்லர் நல்லாவே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, மறுபடியும் கேண்டில் உள்ள வந்தோன்னா கீழே வந்துட்டாங்க. ஸோ கீழே வந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டனை பிரேக் பண்ண இந்த கேண்டில், அந்த கேண்டில் லெவலுக்கு மார்க்கெட் வந்தது. ப்ளஸ் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, ரெண்டு பையரோட லோ, இதையும் கனெக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக இந்த இடம் மேட்ச் ஆச்சு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்தோம், இந்த ப்ராஃபிட்டும் புக் பண்ணியாச்சு. இது கூட இன்னொரு விஷயமும் இருக்குது, ஃபிப்போட இந்த ட்ரெண்டோட லோ டு ஹை வைக்கிறேன் பாருங்க, அப்படியே ட்ராக் பண்ணுறேன், 50% எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அப்போ 3 விஷயம் இதில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேடை நம்ம எடுக்கிறோம். ஸோ எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஆகி போயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் ஒரு 50% to 60% கீழே விழுந்துடும் நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இல்லை, மார்க்கெட் நல்லாவே வந்து பையர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடத்திட்டு இந்த இடத்துல உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு மறுபடியும் ப்ரைஸை நல்லாவே மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லாவே கவனிச்சுட்டு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடை நம்மளோட எல்லா செட்டப்புக்கும் மேட்ச் ஆனால் மட்டும் அந்த என்ட்ரி எடுத்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் மேற்கொண்டு சொல்லித்தரேன். தேங்க்யூ.